இலங்கையிலேருந்து வந்திருக்கிறேன். தெரியுமோ இலங்கைய? இலங்கை ஒன்று நமக்கு தெரியாத உங்க அது அவியிட்ட செல்லுங்க. பாட்டி தாங்க பக்கத்தில் உள்ள ஆளுதான் பேசலாமா? அடிக்க போறாவது தெரியல. தோட்ட படமாம். இப்போ என்னண்டா பாருங்க, இந்த இடத்தடிக்கு வந்து இந்த கரையில் அப்படியே தென்னை மரம், இதுக்கால தண்ணி ஓடுறதுக்கு வச்சிருக்கேன். மாங்கால வந்து காடு இருக்குதாம் பாருங்க. மாங்கால இந்த வார தண்ணி இதால் அப்படியே போகும். இதுக்குள்ளால போகும், மறைஞ்சு பாயுமா, தாண்டி பாயும். புத்தன் டேம், புத்தணை. இங்கே பாருங்க, அங்கே என்ன தண்ணி வருது, பெருஞ்சாணியண்ட அணைக்கு பக்கத்தில் தான். சரி, இப்படியே போய் பார்ப்போம். அங்கால கோவில் இருக்குதாம். அங்கேருந்து திறந்து விட தண்ணி எல்லாம் இதில் வந்து தான் அந்த பக்கம் போகும். இப்போ எவ்வளோ காலமாக இந்த அணை இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச அளவில்? இங்கே பிறந்ததுலேருந்து? பிறந்ததுலேருந்து. இப்போ அணைக்காட்டுக்கு மேலாலாம் போய் கொண்டிருக்கோம் பாருங்க. உண்மையில் வந்து நல்ல நல்ல இயற்கை எழில் நிறைஞ்ச இடம்னு சொல்லலாம் பாருங்க எப்படி இருக்குதாண்டு. இதுக்குள்ள குளிக்கிறவையா தண்ணி தம்பினா? தண்ணி நிறைய வந்தால் இதுக்குள்ள குளிப்பிடமோ? குளிக்க முடியாது, நல்ல தண்ணி நம்மளை அடிச்சுட்டு போயிடும். அந்த அளவுக்கு நிறைய தண்ணி நல்ல வேகமாக வரும். ஆமாம், அந்த இடம் ஃபுல்லும் தான் இருக்குல்ல மேலே கெட்டு. அந்த கெட்டு அப்படியே தண்ணி போகும், ஃபுல்லாக தண்ணி போகும். பாருங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இப்படியெல்லாம் நல்லா செய்து வச்சுக்கணும். இங்கே என்னண்ணா ஒரே ஊரோ வேற ஊரோ? ஒரே ஊர். பரளியாறு, பரளியாத்துல இந்த வருது தண்ணி. அதில் போட்டிருக்கேன் பரளியாத்துக்கு போகும். அந்த அம்புக்குறி போட்டிருக்கேன் என்ன பாருங்க, அம்புக்குறி இந்த பக்கம் தான் போகும் பரளியாறுக்கு. இஞ்சாலி பக்கம் வந்தோடனே பாருங்க, இது ஒரு வேறு ஒரு இடம். ஆக்கல்ல வீடுகளோ, அது என்ன பள்ளிக்கூடங்களோ? அப்போ இந்த கோயிலுக்கு சொந்தம். இது என்ன என்ன கோயில் இது? இந்த கோயிலு பேர் ஏதோ ஒரு அம்மன் கோயில். இதே அந்த கோயில் அங்கே முன்னுக்கு படம் இது போட்டுச்சுன்னா போட்டில். ஆமாம், பஞ்சகன்னி அம்மன் கோவில். இது அப்படி குடிக்கலாமா தண்ணி? தண்ணி குடிக்கலாம். குடிக்கலாமா? தண்ணி அருமையாக உள்ளதா? நல்ல வெயிலுக்கு தண்ணியை குடிச்சு பார்ப்போம். நல்லா இருக்கு தண்ணி, சுத்தமான தண்ணி. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணியோட டேஸ்ட். இதுதான் இந்த கோயிலுக்கு போகிறதுக்குரிய கதவு பாருங்க, உண்டியல். இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அது சொல்லிட்டு வாங்க. மக்கா, இது வந்து புத்தன் டேம்னு சொல்லுவாங்கக்கா. இங்கேருந்து வர தண்ணி பேச்சு பாறையிலேருந்தும் பெருஞ்சாணிலேருந்து வர தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி பழையாறுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகுமாக்கா. இது வந்து பெருஞ்சாணியோட பெரிய பக்கத்துலேயே தான் இருக்குது. இது விவசாயத்துக்கும் தண்ணி கொடுப்பாங்க. இது நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும் தண்ணி எவ்வளோ போகுது அப்படின்னு. இதுக்குள்ள குளிக்கிற நீங்களோ? குளிக்கிற நீங்களோ இல்லை நீந்துற நீங்களோ? குளிக்கலாம். இங்கே குளிக்கலாம். பசங்கள்லாம் கொஞ்சம் லொக்கேஷனில் நல்ல ஜாலியாக குளிக்கிற இடம் வந்து. இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக கிடக்கிறதுனால யாருமே இல்லை. தண்ணி இது என்னது காட்டி வச்சிருக்கேன்? இது லைட். இது நைட்டு சோலார் லைட்டு ஆன் ஆகும் மாட்டாங்க. நீங்கள் நைட்டு வந்தால் நீங்கள் எடுக்கலாம். நைட்டு வர்றது கொஞ்சம் ஆபத்துங்க. ஆபத்து மிருகங்களோ? ஆமாம். என்ன மிருகங்கள் வரும் இங்கே? நம்ம பெருஞ்சாணியில் பார்த்த மாதிரி ரொம்ப வரமாக்கா. இங்கே வந்து பன்னி வரும். கரடி இங்கே வரலாமாக்கா. முன்னாடி வந்துட்டு இருந்தது, ஆனால் இப்போ வரலாமாக்கா. காட்டு பன்றி வருமோ? காட்டு பன்றி இருப்பாங்க இங்கே. ஆக்களை கடிக்கும். ஆட்களை கண்டா ஓடுமாக்கா. அது நம்ம ஓடுற பாதையில் இருந்தால் நம்ம அடிச்சு பாருங்க, நல்லா ரங்கி போகிறதுக்குரிய பாதை. ரங்கியும் போகலாம். பார்த்தாலே தெரியுமாக்கா இந்த தண்ணியோட ஃபோர்ஸ் எப்படி போகுது அப்படின்னு. இங்கே தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குமாக்கா. இங்கே தான் நம்ம பசங்கள்லாம் இங்கே குதிச்சு சாப்பிடுவாங்க. இப்போவும் குளிக்கலாம். இப்போவும் குளிக்கலாமாக்கா, பிரச்சனை இல்லை. இதில் அவ்வளோத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு குதிக்கும் போது பாறையில் ஏதாவது கால் அடிக்கும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதிகமாக இருக்கும்போது நீங்கள் எல்லாம் வந்து குளிக்கலாம். இது என்னதுக்கு இப்படி காட்டியிருக்கணும்? இது ஓப்பன் பண்ணுறதுமாக்கா. இங்கே தண்ணி இது இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து கம்மியாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. வான்கதவு. அது என்னதுக்கு?
அது அளவு பார்க்குது மக்கா. தண்ணியின் மட்டம் எவ்வளோ அடி இருக்குது அப்படின்னு பார்க்குது. பாருங்க, நீர்மானி அளவு மக்கா. அது நீர்மானி. ஆமாம், நீர்மட்டம் அளக்கிறது பாருங்க மக்கா. இப்போ புத்தன்டாமிலேருந்து புத்தன்டாமு உள்ள இருக்கிற ஒரு சின்ன ஃபாரஸ்ட்டில் போகிற மக்கா. இது காடோ? ஆமாம், உள்ள ஒரு 3-4 வீடு இருக்கு மக்கா. அவங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. இப்போ காட்டுக்குள்ளுக்கு போகிறோம். ஆக்களில் வீடே இருக்குதான், போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்று. எதால போகிறது இஞ்சாடு ஆக்கள் இருக்கணுமோ? எவ்வளோ ஆழமாக இருக்கணும்? எவ்வளோ ஆழமாக இருக்கணும் அண்ணே? இப்போ எவ்வளோ ஆழம் தெரியல மக்கா. அந்த நீர்மானி அளவு வச்சிருக்கல, அதில் பார்ப்போம். இல்லை இல்லை, இந்த உள்ளுக்கு இருக்கிற மக்கள் ஆக்கள் வந்து எவ்வளோ ஆழமாக வசிக்கணும்? மக்கள் இங்கே வந்து குரங்கு எங்கே நமக்கா இருக்காங்க. வீடு உள்ள இருக்கு. ஒரு 2 வீடு இருந்துச்சு. இப்போ 4 வீடு ஆயிடுச்சு மக்கா. இங்கே பாருங்க, இங்கே இன்னும் இது வந்து குரங்கு மக்கா. எங்கள் ஊரில் சொக்கன்னு சொல்லுவாங்க நமக்கா. சொக்கன். இவருக்கு வீடு இல்லையோ? இவங்க வீடு எங்கே தான் மக்கா. இவங்க எங்கே வச்சுட்டு வீட்டில் வச்சிருக்கிற சோறு பானையில் தூக்கிட்டு போங்கக்கா. ஓஹோ, இது என்ன ரப்பர் வெட்டி விட்டுருக்கீங்க என்ன? ஆமாம் மக்கா. நீங்கள் பாக்கியில் வந்து ரப்பர் வரும். கையில் வந்து ரப்பர் எடுப்பாங்க. இந்த காருக்கான டயரு, பைக்கு டயரு, நம்ம கையில் போடுற பிராண்டு, அப்புறம் வாரு, நம்ம இதுலேருந்து எடுப்பாங்க மக்கா. இப்படியே காடோ? அவையில் அங்கே இருக்கணும், ஆக்கள் அங்கே இருக்கணும். அதில் ஒரு வீடு, அங்கே வீடு உண்டு மக்கா. வீட்டில் ஆக்கள் இருப்பினோமா? இப்போ அவங்க கதைக்கலாமோ? கதைச்சிட்டு வருவோம். கதைச்சிட்டு வரட்டா? தனி நினைக்கிறீங்க காவலாம் குரங்கு தூக்க போகுது சும்மா பாடி. இந்த பாருங்க, இது தம்பி ஆக்கள் பெரிய குரங்கள் வரப்போகுது. மனித குரங்குகள் இருந்ததோ? இங்கே இங்கே மசுக்குட்டியை குழாப்பி விட்டுட்டான். மசுக்குட்டியை குழாப்பி விட்டுட்டான். பாம்பு பூச்சி என்ன பேர்? போகும்போது பார்த்து போகணும் மக்கா. பெரிய வலையெல்லாம் நம்ம கடிச்சிருந்தோம்னா அந்த பாம்போ வலையானா நமக்கு உங்கள் ஸ்லாங்கில் வந்து சிலந்தி மக்கா. பெரிய சிலந்தி, ஸ்பைடர். பார்த்தீங்களா, இவர அந்த சிலந்தி விலையை வச்சு விளையாடன்னு சொல்லிங்கன்னா நாங்கள் வந்து சிலந்தி என்று நாங்கள் உள்ள வீடு இருக்கிறதுனால கொஞ்சமாக க்ளீன் பண்ணி போட்டுருக்காங்க மக்கா. இல்லைன்னா இந்த இடம் ரொம்ப காடு பிடிச்சிருந்தது மக்கா. இப்போ உள்ள 3 வீடு கூட அந்த மக்கள் என்ன செய்யணும்? இந்த என்னத்துக்கு வெளியில் தொழில் செய்வாங்க மக்கா. வெளியே தொழில் செஞ்சுட்டு உள்ள இங்கே பாருங்க மசுக்குட்டி. இந்த அடுத்த மாசுக்குட்டி எங்கேயாவது வந்தாங்க. இங்கே எங்கேயோ பிடிபட்டு உள்ள. இது வந்து ரொம்ப விஷயம் மக்கா. வலையம் இதே விளையாடு. இது வலையம் மக்கா. விளையாடு பாருங்க. இது என்ன மிளகோ? நல்ல மிளகு. இங்கிலீஷ்ல பெப்பர். இப்போ நல்ல மிளகாண்டா அது என்ன அர்த்தம்? எனக்கு விளங்க இல்லை. மிளகா நல்ல மிளகா, நல்ல மிளகான்னு சொல்றீங்க. ஷூட்டிங் எடுத்துட்டு இது நல்ல மிளகு மக்கா. நம்ம தொண்டைக்கு, நம்ம தொண்டெல்லாம் சரியில்லாமல் இருக்கும்போது இதை வந்து வைத்திய மருந்து மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஒரு நல்ல மிளகு இல்லை அந்த காலத்தில் பேர் வச்சுருவாங்க. அப்படியே பேர் வச்சு. இதோட கதை வந்து ரொம்ப இருக்கு. எங்களுக்கு இவ்வளோதான் தெரியும். ஓஹோ, சரியா. அதே வீடு? ஆமாம் மக்கா, அதான் மக்கா வீடு. இங்கேருந்து ஃபாரஸ்ட்டில் அவங்க அந்த ஒரு வீடு தான் மக்கா இருக்கு. சரியா, அவர்கிட்ட போகலாமா? அங்கே இது என்னதுக்கான இதுகள் வச்சிருக்கிறோம்? இது இது அடிக்கல் மாதிரி இருக்கு. இது என்ன மரம்? இது காட்டு மரமோ மக்கா? இது வந்து தோட்ட பழம் மக்கா. எங்கள் ஊரில் வந்து ஒரு விசேஷமான பழம். இது நல்லா இருக்கும். பழுக்கு இல்லையா? ஆமாம், இது இப்போ பழம் ஒன்றும் கிடையாது. நான் இல்லைன்னா உங்களுக்கு காட்டி கொடுத்துருப்பேன். மிளகு பண்ணி பாருங்க. இந்த மே டைம்ல இருக்கும், அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது, ரத்தப்போக்கு போகும் அப்படின்னு. ஆமாம், தோட்டப்பழம் மக்கா. இது வந்து இப்போ நம்ம மூங்கில் ஃபாரஸ்ட்லேயே வந்துட்டோம். மூங்கில் ஃபாரஸ்ட் அதிகமாக இல்லை, கொஞ்சம் இருக்கு. ஏதோ சத்தம் கேட்குது. என்னது? குருவி இல்லை, இது இந்த மரத்தில் ஒரு சின்ன ஒரு இது சில்லூர் வாண்டி. அதான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் பூன்வண்டுன்னு சொல்லுவோம். நாங்கள் ஈசல்னு சொல்லலாம். ஈசல். நாங்கள் வந்து இங்கே ஊரில் வந்து 2 பேரும் உண்டு மக்கா. கறி ஈச்சவும் மக்கா. இங்கே பாருங்க மக்கா, இதுதான் வந்து தோட்டப்பழம். நான் மரம் காட்டி தந்தேன் இல்லையா? இதை வந்து சாப்பிடலாம் மக்கா. தோட்டப்பழம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை கூட இங்கே பார்ப்போம். அப்படியே உள்ள வந்து தோலரிங்க கலரில் இருக்கும் மக்கா. பார்த்தாலே தெரியும். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கு மக்கா. ஆனால் அதிகமாக சாப்பிட வர மக்கா. நமக்கு வந்து அப்புறம் வயிற்றுக்கு தான் பிரச்சனை வந்துடும். ஓஹோ, நீங்கள் சாப்பிட்டு பாருங்க மக்கா. தோட்டப்பழமா? இது வந்து விளிம்பிளிக்காய் மாதிரி அப்படி இருக்கும் மக்கா. கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். ஆள் இருப்பாங்க. உள்ள போன என்னதுக்காண்டி பட்டியண்டா? நாய்
மக்கா இங்கே ஒரே ஒரு வீடு இருக்கிறதுனால வந்து அவங்க பாதுகாப்புக்காக நாய் கட்டி போட்டுருக்காங்கக்கா. இப்போ விலைவாது ஆள் கிடையாது. ஒரு பாட்டி இருக்கு இருக்கிறாவோ? இப்போ பாட்டி இருக்காங்க. பாட்டி வணக்கம். கதைக்கலாமோ? பேசலாமான்னு பேசலாமோ? கேளு. கேளு. பாட்டி பேசலாமான்னு? நம்ம ஏரியாவுக்கு பேசுங்க. பாட்டி தாங்க பக்கத்தில் உள்ள ஆளு தான். பேசலாமா? அடிக்க போறாவது தெரியல. கம்போட இந்த பாட்டியோட காட்டுக்குள்ள தனியாக வாழ்றா பாருங்க. தனியாக தானே இருக்கா? ஆமாம், ஒரு தாத்தாவும் இருப்பாங்க. பாட்டி சும்மா பாட்டி நாங்கள் பக்கத்தில் உள்ள ஆளு பாட்டி. இங்கே பக்கம் தான் பாட்டி. உங்கள்கிட்ட அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? உங்களோட அதுக்கப்புறம் பெருஞ்சாணி ஆளுமூட்டில் போய் அங்கிட்டு போனோம். எத்தனை வருஷம் ஆகும் இந்த டேமு கட்டி? இங்கே வந்தா டேமு கட்டி புத்தன் டேமு கட்டி எனக்கு தெரியாது பொண்ணு மக்களை. நாங்கள் இங்கே வந்து 51 வருஷம் ஆச்சு. சரி. மக்கா இந்த பாட்டி அதுக்கு முன்னாடி கட்டி இருக்கு. அங்கே நீங்கள் போனோன்னா இந்த ரோட்டை தான் போய் அங்கே அன்னைக்கு போகணும். ஓஹோ. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டு இருக்கிறீங்க? வேலை. என்ன வேலை? வேலை இங்கே என்ன வேலை பாட்டி பார்க்குறியா? நானா? நான் ஒரு வேலையும் பார்க்கல மக்களா. செத்து பழச்சிருக்கேன். தாத்தா என்ன வேலை பார்க்காரு? தாத்தா மண்ணுக்கடியில் இருந்து வேலை பார்த்துட்டு பாருங்க மக்கா, இங்கே இந்த காட்டில் வந்து உள்ளதே 48 வருஷம் ஆச்சு என்ன மூப்பில் இறந்து. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்தது வந்து மன்னிக்கணும் பாட்டி, மன்னிக்கணும். அவங்களை சொல்லிட்டு இருக்காங்க. தெரியாது. உங்களுக்கு எந்த இடம்? நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கிறேன். இலங்கையில் தெரியுமோ? இலங்கைய இலங்கை ஒன்று நமக்கு தெரியாது. அப்போ அங்கே தொகை போயிருந்தேன். நான் உங்களோட இப்படி இடம் கேட்க போயிருந்தோன்னா கேட்பேன். இல்லை இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்ன மாதிரியா நீங்கள் சாப்பாடுக்கு எல்லாமே என்ன செய்கிறீங்க? நடந்து போய் தான் வாங்குறீங்களோ இல்லை பொம்மனை போய் தான் குலசேரம் போய் வாண்டலாம். அல்லாத நம்ம கொத்தும்புடி சாதனமாக ஆளு முடிஞ்சதுன்னு அந்த இடத்துல போய் வாண்டோம். நீங்கள் அங்கே தான் போவீங்க சந்தைக்கு? நடந்து போகிறோம்? நீங்கள் பஸ்ஸில் போவோம். பஸ்ஸில் குலசேரத்துக்கு போனோம்னா பஸ்ஸில் போவோம். பொம்மனை போனாலும் பஸ்ஸில் போவோம். இப்போ வண்டி புரிய இல்லையா? இலவசம். மகளிருக்கு இலவசம். பார்த்தீங்களா? ஏன் ஆண்களுக்கு இலவசம் இல்லையோ? ஆண்களுக்கு இலவசம் இல்லையோ? நாங்களும் பாவம் இல்லை. உங்க அது அவியிட்ட செல்லுங்க. சரி, சும்மா பகுதிக்கு சொன்னா கர்நாடகா மொழியில பாசா நானு எல்லாம் போறேன். அப்போ உங்க டிவி இருக்கோ? டிவி அப்ப என்னென்ன செய்திகள் எல்லாம் கேட்குற நீங்கள்? வெளிநடப்பு பாட்டு கேட்கவும் வழி இல்லை. கரண்ட் மட்டும் உண்டு. கரண்ட் இருக்குது. ஜாலியா இருக்கிறீங்க. அப்போ இனி என்ன பின்னேரங்களில் என்ன செய்வீங்க பொழுதுபோக்கு? இதெல்லாம் உங்களோட தானே. ரப்பர் தோட்டத்துக்கு போகிறீங்களோ? இங்கே தேக்கடை மக்கா அங்கே ஒன்றும் போகாதீங்க. என்ன விடுதலும் மயிலுக்க கிடக்குன்னு சொல்லிக்கணும். அதாக்க உங்களோட விலக்கு எனக்கு பிள்ளைகளை போகுது, எனக்கு பெற்ற மக்களை போகுது தான் நீங்களும். நான் அதான் என்னடா உங்களோட ஊரை பற்றி வீடியோ எடுப்போம்னு வந்து நாங்கள். அப்போ உங்களோட ஊரில் சிறப்பு என்னன்னு சொல்லி பார்ப்போம்ண்டு. அப்போ விலங்குகள தொல்லை இருக்கும் உங்களோட? விலங்குகள தொல்லை இல்லை. சரி, உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா உங்களை? இந்த யாரையா? பாட்டி உங்களுக்கு பிள்ளைங்க உண்டா? பிள்ளைங்க இருக்காங்களா? எனக்கு பிள்ளைய 4 உண்டு. 2 பட்டைங்க 2 கடுவனும். ஒரு அண்ணா இருக்கேன். இருக்காங்களா? இளையம்மா அவன் வேலைக்கு போயிருக்கு கட்டணத்துக்கு. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? மூத்தவன் செம்பருத்தி உள்ள இருக்கேன். இந்த பூக்கொண்டுகள் எல்லாம் பராமரிக்கிற நீங்கள் தான்? இந்த பூக்கொண்டுகள் எல்லாம் பராமரிக்கிற நீங்கள் தான்? அம்மா இப்போ வேலையை தூக்கி விட்டுட்டா அவள் ஃபோட்டோ எடுப்போம். கதைச்சிட்டு வா. பிடிங்க இது எப்படிங்க? காட்டாங்க பின்ன இந்த அண்ணனை குறை தெரிஞ்சு நின்னதை கழிச்சுட்டு போயிடுச்சு. செல்லந்திச்சு நல்ல நாங்கள் இது கண்ணால் காணல. இப்போ ஒழிச்சு தான் வச்சுங்க விதி கிடக்குன்னு சொல்லிச்சுங்க. ஒரு ஆளை விரட்டி முடியுது இந்த பழத்தில். எவ்வளோ கட்ட மக்களை வேலையிட்ட தந்தா கடிக்க ஒன்றும் இல்லை. விக்கெட்டு இருக்கு. உடம்பு சரியில்லாட்டாண்டி எனக்கு நோய் வாங்கி தந்து. இவ்வளோ நேரம் பார்த்துனீங்களானே காட்டுக்குள்ளே வாழ்ற பாட்டியை சந்தித்து கதைச்சினாங்க. பாட்டியின் கணவர் வந்து கனகாலமாம். இப்போ அவள் தனியாகவும் அவன் பிள்ளைகளோடையும் இருக்கிறாள். அப்போ அவனோட இடத்தை பற்றி சுற்றிக்கான ஒரு இயற்கையான இடத்துல இருக்கிறா. பார்த்தீங்களோ அவளுக்கு வந்து பள்ளிக்கூடம் வந்து சொன்னால் இப்போ வரைக்கும் அதை சாமான் கொண்ட போகிற நேரங்கள் தெரியுமா? இப்போ பள்ளிக்கூடத்தில் எத்தனை அவங்க படிச்சீங்க? எந்த பள்ளிக்கூடம்? பொம்மனை தான் மக்கள் படித்தது. எத்தனையாம் ஆண்டில் படிக்கிறீங்க கடைசி? மூத்தவன் நீங்கள் நான் பள்ளிக்கூடம் மோடு காணல உக்கா ஒப்பனை செல்லுங்க. பண்ட காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு பண்ட காலம் பண்டைய காலம்
அம்மா சின்ன பிராயத்தில் அம்மா இறந்து போனேன். ஆஹா எனக்கு குடிக்கார அப்பம் வீட்டில் பண்ணி கொடுத்தது. ஆஹா உங்கள்கிட்ட ஒழிச்சதுன்னு அந்த அந்த வாயை வச்சு வந்து ஒழிச்சது. நம்மளை அந்தோனியாரை பார்த்துட்டு இருக்குது. ஆஹா இப்போ இந்த பிள்ளைகளை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க படிக்கிற பிள்ளை? ரெண்டெண்ணத்தை கட்டி கொடுத்ததோ எங்கே இருக்கு தெரியாது. இல்லை இல்லை இந்த உபங்களை மாதிரி பொடிப்பங்களை என்ன மாதிரி? மூத்தவனுக்கு 2 அண்ணன் உண்டு, 3 பொண்ணும் 2 பொண்ணு ஒரு ஆணும். வெளிநாட்டில் இருக்கேன். இல்லையாத ஒன்றை கட்டி கொடுத்துருக்கு, ஒன்று படிச்சுட்டு. 14 வயசா? அவனுக்கு 2 அண்ணன் இப்போ என்ன நீங்கள் சாப்பிடுறீங்களா? 14 வயசா? இனிதா என்ன சாப்பாடு? என்ன அங்கேயும் என்னங்களும் நம்ம இடைக்கு கொடுக்கணும். நீங்கள் கதைக்கிறது போல அங்கே இல்லை. என்னங்கிட்ட ஒரு கூட்டம் பீட்ரோட்டு கொத்தி அரிசி தீர்ந்ததை நான் எழுத்தவும் நீங்களும் வந்தியா? எனக்கு விளாக்கி நான் சொல்லுவேன். எனக்கு எங்க சொல்லி கொடு. மக்கா இங்கே வந்து ஏதாவது ஒரு கூட்டை வச்சு சமைச்சு 4 நாளுக்கு ஓட்டிட்டு இருக்கோம்னு சொல்லிடுவாங்க மக்கா. எனக்கு என்ன அது மூத்தவங்க வந்து கட்டணும்க்கா. என்ன உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 84 87. 87? ம். அப்போ இப்போ பிறந்த நாள்? பிறந்த நாள் பிறந்த நாளும் தெரியாது, அஞ்சு நாளும் தெரியாது. 87 வயசு பாட்டியை காட்டுருக்காரு பார்த்தீங்களா? இப்படி இருக்கிறான். நேற்று இன்னும் 8 கடவுள் கட்டு போகும். சரியா? என்னை மூத்தவங்க வந்து காப்பாற்றினேன். அப்போ நீ என்ன கட்சியா உங்களுக்கு 100 வயசு தாண்டணுமோ? அப்போ வரைக்கும் என்ன போயிடுமாக்கா? சரியா? நீங்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு பிறந்த நாளுக்கும் பார்த்துக்க 100 வயசுக்கும் பார்த்துக்க. நன்றி பாட்டி, போயிட்டு வரோம். அவனுக்கு ஃபோட்டோ எடுத்துருவோம்.